அறிவியல் ஆன்மீகத்தினுடைய 8வது பகுதி சூட்சுமங்கள். ஒவ்வொரு நுண்ணொடியிலும் ஏற்படும் எண்ண அலைகளுக்கும் எண்ணமற்ற நிலைக்கும் சுயமும் சுயமற்ற சூன்ய நிலைக்கும் ஏற்ப சக்திகளின் ஆக்கிரமிப்பு உடலில் தோன்றும். அந்த சக்திகளின் அதிர்வலைகளினால் மூளையில் உள்ள பாகங்கள் மூலம் உலகத்தில் உள்ள இரகசியங்கள், யுனிவர்சல் சீக்ரெட்ஸ், பிரபஞ்ச நிகழ்வுகள், காஸ்மிக் எக்ஸிக்யூஷன் மற்றும் ஒவ்வொரு உயிரினத்தின் இரகசியங்கள், சீக்ரெட் ஆஃப் எவ்ரி லிவிங் திங்ஸ், இயற்கையின் எல்லையற்ற சக்திகளையும், இன்ஃபினிட் எனர்ஜி, மூலத்தின் கோட்பாடுகள் ஆகியவைகளை நமக்கு ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றும். இந்த நிகழ்வுறுதலில் மனிதன் நின்று நிலைநிறுத்தி உணரும் நிலைக்கு உடம்பின் ஒவ்வொரு உறுப்பும் உயிரும் கருவியாக பயன்படுத்த இயங்குவதே இயல்பானந்த இயற்கை பேரின்பம். மரபணுவின் ஆக்கிரமிப்பை வைத்துக்கொண்டு மறுபடியும் தன்மாற்றம் அமையும் நிலை தொடர் தேடலினால், தொடர் உள்வாங்குதலிலும் அகைந்தையற்ற நிலையிலுமே அமையும். இதனால் ஒரு மனிதனை தனித்துவ மனிதனாக, தனித்துவம் உள்ளவனாக மாற்றி காண்பிக்க முடியும். அறிவால், மரபணுவால், தன்மாற்றத்தால், மரபணு மாற்றத்தால் மட்டுமே இப்பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை ஆழமாக உணரும்போது உடல் எண்ணமற்று போவதை உணர முடியும். புற வழிகளை, உணர்வுகளை மறைத்து அல்லது மறந்து அகவழியில், ஆழ்வழியில் நுழைந்து ஆன்மலயத்தில் திளைத்து மூல முகிழ்த்து தன் பிறப்பினை உணர்ந்து மற்ற உயிரினங்களின் உணர்வுகளோடு ஊர்ந்து இயற்கையின் இணையில்லா இயக்கங்களை இயல்பாக நமக்குள் ஆக்கி எல்லா உயிரையும் தனது பாகமாக கருது நிலை என்பது உலகை கடந்த நிலை மட்டுமல்ல, உலகின் முறையாக முழுமையாக வாழும் நிலை. எல்லா தியானமும், இறை வழிபாடுகளும், எல்லா செயலும், எல்லா விடுதலும் இறுதியில் எண்ணமற்ற நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. ஆல்ஃபா அளவு தியானத்திலும் மற்ற எல்லா இறைமுறைகளிலும் மிக குறைந்த அளவே அமைதி கிடைக்கும். இது ஒரு ரிலாக்ஸேஷன் மட்டுமே. முழுமையான எண்ணமற்ற நிலை என்பது வேறு. அதை அடைய இலகுவாக முடியாது என்று உணர்ந்தவர்கள்தான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர் என்றும், நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் என்றும் கூறி சென்றிருக்கின்றனர். முழுமையான எண்ணமற்ற நிலையில், அப்சல்யூட் நோ தாட், முடிவு ஒரு மனிதனை இயற்கையான தென்றல் போன்ற மயக்க நிலைக்கு, நேச்சுரல் மெலோடியஸ் டவுசினஸுக்குள் ஆழ்த்திவிடும். அந்த நிலையில் இருந்து மீண்டு வரும் நிலை நிகழ்வுறுதல் நிலை, அதாவது ஹேப்பனிங்ஸ் ஆகும், அதாவது ஸ்பார்க் ஆகும். அந்த நிலையிலிருந்து மீண்டு வராத நிலை நிர்விகல்ப சமாதி நிலையாகும். நிர்விகல்ப சமாதி என்பது அப்சல்யூட் நோ தாட் ஆகும். இந்நிலையிலிருந்து மறுபடியும் நிகழ்வுறுதல் எண்ணத்திற்கு, ஹேப்பனிங் தாட்ஸுக்கு வந்தவுடன் மனிதன் உலகியலில் இயங்குவது உலகியல் நிகழ்வாகும். மனிதன் இயங்காமல் அப்படியே இருந்துவிட்டால் இவ்வுலகியலில் கூறப்பட்டு வரும் முழுமை ஞான நிகழ்வாகும். இதற்கு எத்தனையோ பெயரும் இட்டு அவரவர் இஷ்டத்திற்கு இன்று பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் எல்லோரும் ஏற்கனவே அந்த ஞான நிலையில் மட்டுமே இருந்து கொண்டிருந்தோம், இருப்போம். அந்நிலையை அவரவர் ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் சுயநலங்களுக்கும்
உடல் நலங்களுக்கும் பயந்துவிட்டு மறுபடியும் இன்றைக்கு இருக்கிற கோயில் குளங்களையும் அரைகுறையான சாமியார்களையும் தேடி அலைகின்றோம்.